பிஜேபி நடத்துகிற முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு இடையூறு செய்தன் வாயிலா தமிழக மக்களுக்கு தமிழுக்கு சேவை செய்யறது தமிழக மக்களை திமுக அரசு ஏமாத்திட்டு இருக்கு அப்படின்னு நயினார் நாகேந்திரன் சொல்லியிருக்கு. அதாவது முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு சரி, அதாவது இப்போ குற்றச்சாட்டு சொல்வது என்பது ஒரு வழக்கமாக மாறிவிட்டது. அதை சொன்னால்தான் அவருடைய கட்சிகள் இருப்பதற்கு அவர்களுக்கான ஒரு அடையாளம் கிடைப்பதாகத்தான் அவருடைய செயல்பாடு அமைகிறது வழிய ஒன்றை துவங்கி ஒரு இன்றைக்கு பழனியில கூட முருகர் பக்த மாநாடு சிறப்பாக நடைபெற்றது. எனவே இதுக்கு யாருக்கும் இதில் இடையூறோ மற்ற அரசியல் நோக்கமோ இதில் இல்லாமல் யதார்த்தமாக ஆன்மீக பயணம் இன்றைக்கு இந்த அரசிலே செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை அவர்கள் ஜீரணிக்க முடியாமல் அது இது போன்ற நிகழ்வுகள் நடைபெறும் என்று அவர்கள் நினைத்து பார்த்திருக்க முடியாது. அந்த வகையில் இன்றைக்கு ஆன்மீக பணிகள் சிறப்பாக அறநிலையத்துறையின் மூலம் மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய வழிகாட்டுதலோடு மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவருடைய வழிகாட்டுதலோடு சிறப்பாக நம்முடைய அறநிலையத்துறை அமைச்சர் மாண்புமிகு சகோதரர் சேகர் பாபு அவர்களும் அவர் தலைமையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் செய்து வருகிறார்கள். எனவே இதை பொறுத்துக் கொள்ள முடியாமல் தான் அவருடைய அறிக்கையில் வந்து கொண்டிருக்கின்றது. மாற்றுக் கட்சியை சார்ந்த திமுக கூட்டணியில் சில கட்சிகள் கூட பாஜக கூட்டணியில் பேச்சுவார்த்தை நடத்துறதா பிஜேபி தரப்புல தெரிவிச்சிருக்காங்க. அதாவது அப்படி சொல்லி கூட்டணி கட்சிகளில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சிக்கிறார்கள். ஒரு காலம் இங்க இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி சார்ந்த நிர்வாகிகளோ அல்லது அந்த கட்சியினுடைய தலைமையோ நிச்சயமாக விலகி செல்லாது. இன்றைக்கு மக்கள் கூட்டணியோடு அவர்களும் இன்றைக்கு திமுகவோடு கூட்டணி இருக்கிறார்கள்.